அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி, வியாழக்கிழமை. சதுர்த்தசி திதி காலை 8:55 வரை, அதற்கு மேல் அமாவாசை திதி. அவிட்ட நட்சத்திரம் 3:43 வரை, அதற்கு மேல் சதய நட்சத்திரம். ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை. நல்ல நேரம் 10 to 11:30, மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. அவ்வளோதான், 2 நேரம் தான். சாயங்காலம் இன்றைக்கி அவ்வளோ சூட்டான முகூர்த்தம் இல்லை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரர்களுக்கு உரியது. நீங்கள் அணிய வேண்டிய, அதாவது சட்டினோட கலர் மஞ்சள் கலர், கோல்டு, பிஸ்கட் அந்த மாதிரி கலரை கூட போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் கலர். சாப்பிட்றது இன்றைக்கி டால், அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது, அதாவது டால் அல்லது சாம்பார் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, நம்ம இப்போ ஜோதிட பாடத்துக்குள் போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோள். உங்களுக்கு உங்களை பற்றிய பூர்ண அறிவு தெரிய வேண்டுமென்றால், உங்களை பற்றிய கேரக்டரு, உங்களோட எதிர்காலம், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட நோய் நொடி, உங்களோட ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போ பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் அல்லவா? அது இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க முறை தவறிய முயற்சியால் வீடு நிலம் வாங்கும் யோகத்தை பெற்றவராக இருப்பார். அதாவது கரெக்ட் வழியில் போய் சம்பாதிக்க மாட்டார், குறுக்கு வழியில் போய் அதையெல்லாம் அடைபவராக இருப்பார். கண்டிப்பாக அடைவார். புத்திர புத்திரர்களால் மனச்சோர்வு, அதாவது குழந்தைகளால் தான் அவருக்கு டயர்டாகிடுது. அவங்க ரொம்ப அடிக்கடி வேண்டாத சிக்கல்கள்லாம் மாட்டி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி உயர் பதவியில் உள்ளவங்க, நல்ல ஹையர் ஆஃபீஸில் கவர்மெண்ட் இதில் இருக்கிறவங்களால பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பார். மனைவியோடு அடிக்கடி சச்சரவு பண்ணிக்கிட்டு அவங்கள நோகும்படி, மன வருத்தம் அடிப்படி செய்யக்கூடியவராக இருப்பவர். அதே மாதிரி அரசியல் கட்சி ஈடுபாட்டால் துன்பதுரங்களை தான் பெருமளவு அனுபவிக்கிறது. பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறது இல்லை, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும் இருப்பார். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதுக்குண்டான அறிகுறி தெரிகிறது. மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. அதாவது வேண்டாத செலவினங்கள், வீண் அலைச்சல்கள், வீண் கவலை, இது வழக்கம் போல தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரின் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கின்றது. தொழில் மாற்றம், முன்னேற்றம் உண்டாகிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து மிதுன ராசி. மங்களகரமான காரியங்களே அதுக்குண்டான செலவுகள் உண்டாகின்றன. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் நஷ்டமே உண்டாகின்றது. ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. எதிர்ப்புகள் விலகி போகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மத்தியில் நிகழ்த்தி அந்த மனத்தாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, மனத்தாங்கல்கள் அகலுகின்றது. அதே மாதிரி நோய், வறுமை, வீண்கவலை எல்லாமே மறைகின்றது. செல்வம், செல்வாக்கு, புகழ் அதிகரிக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றியை நோக்கியே பிரயாணிக்கின்றன, வெற்றியை நோக்கி நகருகின்றன.
அடுத்து சிம்ம ராசி. இதுவரை செய்து வந்த தொழிலில் சிறு தேக்கம் உண்டாகின்றது, கொஞ்சம் மந்த நிலையில் செல்கின்றது. மேலதிகாரிகளிடம் பிரச்சனை ஏற்பட்டு வேலை போய்விடலாம், அல்லது உடல்நிலை நோய் முதலிய காரணங்களால் நீங்களே வேலையை விட்டு விட வேண்டியது வரும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே செல்கின்றது. கன்னிராசி, இன்று ஓரளவு நல்ல பலனாகவே நடக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைகின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனமாகும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து துளாராசி. நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடமிருந்தும் விரோத போக்கே உண்டாகின்றது. அது காரணம் தெரியவில்லை. கணவன் மனைவி உறவு கூட பட்டும் படாமலுமாகவே இருக்கின்றது. ஆயுதம் நெருப்பு போன்றவற்றின் மூலம் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வெங்காயம் ஏதாவது காய்கறியை கட்டம் பண்ணும்போது சின்ன காயம் ஏற்படலாம், அல்லது ஸ்டவ்விலிருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கும்போது ஏதாவது சூடுகிட்டு படலாம். அட் எனிகவ் ஆயுதம் அல்லது நெருப்பு மூலம் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத செலவினங்கள் உண்டானாலும் அதனால் பணத்தட்டுப்பாடு தான் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பட் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கொள்கிறீர்கள். விருச்சிக ராசி. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கின்றது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு நேர்மையாய் விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கின்றன. மனக்கவலை வாட்டுகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் ஏற்படுவதை தடுத்திடலாம். மனைவி மக்கள் ஆதரவு காட்டுகின்றனர். பிரயாணத்தை தவிர்க்கவும். அடுத்து மகர ராசி. இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்படுகின்றது. புதுமனை, நிலம், புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்துவிட்டது. பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்களினால் மிக நல்ல பலன்கள் விளையும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லை. தொழில் நன்றாக நடப்பது போல் தோன்றினாலும் பெரிய அளவில் ஆதாயம் வருவதில்லை. குடும்பத்தில் ஒருத்தரோட உடல்நிலை மோசமாக இருக்கிறது. மருத்துவ செலவு கூட அதிகரித்து கொண்டே செல்கிறது. கல்வி சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படுகிறது. மேல் படிப்புக்கு வசதி உண்டாகிறது. அடுத்து மீனராசி. உறவினர்கள் நண்பர்களிடையே விரோதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக பேசுங்கள். வீண் செலவுகள் பணத்தட்டுப்பாட்டை அதிகரிக்கின்றது. பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதன் மூலம் நல்ல பலன்கள் விளைகின்றன. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.